தாவேகா ஆண்டு விழாவில் அந்த கட்சியினுடைய பவுன்சர்கள் மற்றும் பத்திரிகையாளர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய 2ஆம் ஆண்டு விழா துவக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விழா தொடங்கி நடைபெற்று வருகிறது. கட்சியினுடைய தலைவர் விஜய் வருகை தந்திருக்கிறார். இந்த ஆண்டு விழாவில் அந்த கட்சியினுடைய பவுன்சர்கள் மற்றும் பத்திரிகையாளர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. தள்ளுமுள்ளும் ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்க செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். முருகேசன், பவுன்சர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட என்ன காரணம்? என்ன நடந்தது? தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா பூஞ்சேரி கிராமத்தில் உள்ள தனியார் ரெசார்ட்டில் நடைபெற்று வருகிறது. விஜய் அவர்கள் வருகை தந்த பிறகு ஏற்கனவே வெளியில் காத்திருந்த பத்திரிகையாளர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டார்கள். பத்திரிகையாளர்கள் மட்டும் அனுமதி, கேமராமேன் மற்றும் புகைப்பட கலைஞர்களுக்கு அனுமதி கிடையாது என்ற நிலையில் இருந்த நிலையில் தற்போது பத்திரிகையாளர்கள் விஜய் வருகையொட்டி வெளியில் இருந்து விஜய் நுழைந்த அந்த 3வது நுழைவாயில் பகுதியில் இருந்த பத்திரிகையாளர்களும் உள்ளே வந்தார்கள். அதைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்கள் உள்ளே செல்லும் போது பவுன்சர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஏற்கனவே உள்ளே நிறைய பத்திரிகையாளர்கள் இங்கு இடமில்லை என்று கூறினார்கள். இல்லை, எங்களுக்கான இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அங்கே நாங்கள் செல்கிறோம் என்ற நிலையிலிருந்து பவுன்சர்கள் அவர்களை கெட்ட வார்த்தையை திட்டதால் தள்ளுமுள் ஏற்பட்டு இருதரப்பிலும் வாக்குவாதம் ஏற்பட்டது. தற்போது சமரசம் செய்வதற்காக பத்திரிகை சார்ந்த PRO பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வருகிறார். பத்திரிகையாளர்களுக்கு என்று முறையான ஏற்பாடுகள் செய்யப்படவில்லையா முருகேசன்? வழக்கமாக விஜய் கவுடைய கட்சி நிகழ்ச்சி என்றாலே பாத்தீங்கன்னா பனையூர் நிகழ்ச்சி சரி, எந்த ஒரு நிகழ்வு என்றாலும் பத்திரிகையாளர்களை உரிய மரியாதை கொடுப்பதை மதிப்பதும் கிடையாது. அவர்களை வெளியிலே காக்க வைப்பது, வாசலை காக்க வைப்பதுதான் வழக்கமாக நடைபெறுகிறது. இந்த இடத்தில் கூட தொடர்ந்து நேற்றைய தினமும் பத்திரிகையாளர் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை, வெளியில் வாசலில் காக்க வைக்கப்பட்டார்கள். தற்போது 7 மணிக்கு 8 மணிக்கு மேலாக தான் பத்திரிகையாளர் உள்ளே அனுமதிக்கப்பட்டார்கள். அங்கு கூட பாத்தீங்கன்னா அவர்களுக்கு தனியாக இடம் ஒதுக்கப்பட்டு அரங்கத்திற்குள் உள்ளே அனுமதிக்காமல் காக்க வைக்கப்பட்டார்கள். விஜய் வந்தபோதுதான் அரங்கத்திற்குள் பத்திரிகையாளர்களுக்கு குறிப்பிட்ட சில இடங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஏகப்பட்ட பத்திரிகையாளர், அதாவது நேஷனல் சேனல் இருந்து லோக்கல் சேனல் பல சேனல் செய்தியாளர்கள் பலர் வந்திருக்கிறார்கள். எனவே இவர்களுக்காக தனியாக இருக்கைகள் ஒதுக்கப்படாமல் புறக்கணிக்கப்பட்ட சில நிலைதான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தான் விஜய் வருகையொட்டி வெளியில் 3வது நுழைவாயில் காத்திருந்த பத்திரிகையாளர்கள் வந்தபோது அவர் கேமராமேன் தனியாக தான் இருந்தாங்க. பத்திரிகையாளர்கள் உள்ள நுழையும் போது அவங்களை தடுத்து நிறுத்தி அவங்களோட சண்டை ஏற்பட்டது. அவர்களுக்கு அந்த பவுன்சர்ல கெட்ட வார்த்தையில திட்டினால இந்த வாக்குவாதம் தொடர்ந்து நீடித்தது. PRO இப்போ சமரச பேச்சால் ஈடுபட்டு வருகிறார். சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி முருகேசன்.